ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இத்தனை மணி நேரமும் நம்ம தேவனை ஆராதித்தோம். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய இன்பம். ஹல்லேலூயா. It's to be joy to presence in the Lord. It is so nice to be inside the Lord this morning. ஆண்டவர் நல்லவராகவே நம்மளோட கூட இருந்திருக்கிறார். இப்பொழுது ஆண்டவரோட வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். இத்தனை மணி நேரமும் தேவனை நம்ம ஆராதிச்சோம். இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் போதிக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு போதிக்க வந்திருக்கிறார். சிஸ்டர் அல்ல, நான் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு போதிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி சிறுசுகளை தாழ்த்தி ஒரு விஷயம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோட கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத சர்வ வல்லவராக இருக்கிறேன். ஆண்டவர், இந்த வேலை முற்றிலுமாய் ஆண்டவர் இந்த அடிமையை தாழ்த்துகிறேன். என்னை வெறுமையாக்கி சிறுமைப்படுத்தி செபிக்கிறேன். என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. இதனால உம்முடைய ஜனங்களுக்கு நீர் என்ன போதிக்க விரும்புகிறீரோ ஆண்டவர் அதை போதித்தருளும்படியாய், அதற்கு அவர்கள் கீழ்ப்படைந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், நித்தியத்தின் பாதையில அவர்களை காத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போற கிருபைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலவேளை? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல ஆராதனை. There was fullness in the presence of God in this morning time. ஆண்டவரோட முழுமையான பிரசன்னத்தை நம்ம இங்கே கண்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு போதிக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நம் சோதனையை எப்படி சமாளிப்பது, எப்படி மேற்கொள்வது, எப்படி ஜெயம் எடுப்பது தான் இன்றைக்கு தெய்வ செய்தி. ஹல்லேலூயா. எப்படின்னா, நம்மளுக்கு நிறைய சோதனைகள் இருக்கிறது இந்த உலகத்துல. இந்த சோதனையை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறோம், எப்படி வாழ்கிற காலத்துல சமாளிக்க போகிறோம், அது மாத்திரம் இல்லை, அதை எப்படி வென்று ஜெயத்தை எடுக்க போகிறோம் தான் இன்னைக்கு தெய்வ செய்தி. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் சோதனையை நம்ம சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். யாரெல்லாம் இதுக்கு அவமதிக்கிறீங்க? நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சோதனைக்குள்ளாக நம்ம கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் அது சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், எந்த வயதாக இருந்தாலும், நம்ம ஒவ்வொரு நாளும், அதாவது அணு தினமும் சோதனை வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவரோட பிள்ளைகளா சோதனைக்குள்ளாக போகும் பொழுது அதுக்கு இணையக்கூடாது, அதை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை மேற்கொள்ளும் பொழுதுதான் 10 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தேவன் வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. எத்தனை மடங்கு? 10 மடங்கு ஆசீர்வாதம். 10-fold blessings the Lord has kept for us நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஆனா பிசாசானவன் என்ன செய்வானா, அந்த சோதனைக்குள்ளாக நம்மளை கடந்து போகும்படியாய் செய்து அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ஏன் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற முன்னேற்றமான வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போக முடியாதபடி நம்மளை ஒவ்வொரு நாளும் சோதனைக்குள்ளாக்குகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், அணு தினமும் நம்ம வாழ்க்கையில we are facing temptations. நம்ம சோதனை இல்லாத நாட்களே இல்லை. ஆமென். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் பலவிதமான சோதனைக்குள்ளாக நம்ம கடந்து போய்கொண்டோம். ஏனென்றால் வேதத்தில் கூட நம்ம பார்ப்போமானால், நம்ம ஆதி தகப்பன் முதல் மனுஷ கூட பெரிய சோதனையை சந்தித்தாங்க. ஆமென். அப்படித்தானே? அது மாத்திரம் இல்லை, நம்ம பழைய ஏற்பாடில் பார்ப்போம்னா அநேக தேவனோட ஜனங்கள் பல சோதனையை கடந்து வந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்ப்போனால் வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சோதனைக்குள்ளாக கடந்து போனாராம். ஹல்லேலூயா. யார் இந்த சோதனையை நம்மளுக்கு கொண்டு வருகிறது? ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், பிசாசானவன் தான் இந்த சோதனையை நம்மளுக்கு கொண்டு வருகிறான். ஆனா நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், தேவனுடைய ஜனமா, தேவனோட பிள்ளையா இருக்கிறதுனால ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கைக்குள்ளாக நம்ம வந்த பிற்பாடு இந்த சோதனைகள்லாம் நம்மளுக்கு வரவே வராது, இந்த சோதனைகள் நம்மளை தொடாது, இந்த சோதனைக்குள்ளாக நம்ம பிரவேசித்து போக மாட்டோம் என்று உங்களுக்குள்ளாக சில காரியங்கள் நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதை ரேஸ் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. ஞானஸ்தானன்றது பிசாசை தோக்கடிக்காது. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டா மட்டும் பிசாசை தோக்கடிச்சிருவோம் இல்லை ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நம்ம பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோம், பிசாசு நம்மளை சோதனைக்குள்ளாகவே ஆக்கவே ஆக்காதுன்றான் ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சோதனையின் காலத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது. வாசிக்க கேட்போம். மத்தேயு 3:16-17. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார் என்று இங்க பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு அவருக்கு என்ன சம்பவித்தது என்று மத்தேயு 4:1 11 வரை வாசிக்க கேட்போம். முதலாவது 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆமென் ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். யாரு சோதித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாராம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பிசாசு சோதிச்சான். ஆமென். ஹல்லேலூயா. அதை அனுமதிச்சது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்படி ஒரு காலத்துல இயேசுவானவர் போய் கொண்டிருக்கிற வேளை 2 to 4 வரை வாசிக்க கேட்போம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பம் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். இங்க பிசாசு முதலாவது ஒரு சோதனைக்குள்ளாக்குறது என்னன்னா, சொல்லும் என்றான். ஹல்லேலூயா. சொல்லும் என்றான். ஆனால் அவரோட வாயின் வார்த்தையினால அவர் விழுந்து போகல. ஹல்லேலூயா. அவனோட பேச்சுக்கு அவனோட காரியங்களுக்கு அவர் இசைந்து கொடுக்கல. முதலாவது தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வந்த முதல் சோதனையில அவர் வாயின் வார்த்தையினால தேவனை கீழே தள்ளல. ஹல்லேலூயா. இரண்டாவதாக 5-7 வாசிப்போமானால், அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கை மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். இதுல அவன் இன்னொரு வார்த்தை சொல்றான், தாழ குதியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரு? அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. இரண்டாவது சோதனையில தேவனை பரீட்சித்து அவர் பார்க்கல. ஹல்லேலூயா. முதல் சோதனை அவர் வாயினால தேவனை கர்த்தர் கீழே விடல, இயேசுவானவர் கீழே விடல. இரண்டாவதாக அந்த தாழ குதியும் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் தேவனை பரீட்சித்து பார்க்கல. மூன்றாவதாக 8-10 நம்ம வாசிப்போமானால், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றான். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறான்? பணிந்து கொண்டால், என்னை பணிந்து கொண்டால், உலகத்தின் மகிமைக்கு இயேசு ஆசைப்படல. என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்துடைய மேன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன்னு அவர் சொல்லும் பொழுது, அந்த மூன்றாவது டெஸ்ட்லயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்விதமாய் கீழே விழுந்து போகல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது அவர் வார்த்தையினால ஆண்டவர் ஆவியானவரை அவர் துக்கப்படுத்தல. இரண்டாவதாக அவர் பரீட்சித்து பார்க்கல. மூன்றாவதாக மகிமையான காரியங்களை பார்த்த பொழுதும் இயேசு அதுக்கு ஆசைப்படல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படியா எல்லா விதமான சோதனையும் அவருக்கு வைக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போய் அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் எதிலையுமே கீழே விழல. ஹல்லேலூயா. தேவனாகிய பிள்ளைகளாக இருக்கிற நாம கூட எதிலையும் விழுந்து போகாதபடி நம்மளை காத்து கொள்ள வேண்டும். ஆமென். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனை நம்மளை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி சோதனைகளை கையாள போகிறோம், எப்படி ஜெயம் பெற போகிறோம், எப்படி அதுல இருந்து மீண்டு வர போகிறோம் என்று பார்க்கிறோம். நம்ம உலகத்துல நம்மளுக்கு டெம்டேஷன்ஸ், அதாவது சோதனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. எல்லா சூழ்நிலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம சோதனையை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேணும். ஆனா இந்த சோதனையில் நம்ம எப்படி அகப்படுறோம்னா, சில வேலைகளை சில காரியங்களை நாமளாவே செலக்ட் பண்ணி கொள்ளுகிறோம், சில வேலைகளை சில காரியங்களை நம்ம செயல்படுத்துகிறோம்.
ஆமென், அல்லேலூயா. நம்ம ஏன் இந்த சோதனைக்குள்ளாக போய் நம்ம விழுந்து போகிறோம்னா, தேவையில்லாத சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில நாம தான் செலக்ட் பண்ணுகிறோம். தேவையில்லாத சில காரியங்களை நம்மளே அவனமாய் செயல்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், சோதனைக்கு நாம் அடிபடையும் பொழுது நாம் நேர்மையை இழக்கிறோம். அல்லேலூயா. சோதனை என்ற ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகும் பொழுது நம்ம நேர்மையை முதலாவது இழந்து விடுகிறோம் பிரியமானவர்களே. இன்னைக்கு நான் இந்த பலவீனங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடி, தேவன் கிட்ட மன்றாடி, ஆண்டவரே நீங்க இதை என்னை மேற்கொள்ள கிருபை தாங்க என்று சொல்லி யாராவது கேட்டிருக்கோமா? அல்லேலூயா. இல்ல, எப்போதுமே உலகத்துக்கு ஒற்று போகிறவர்களாய் தான் நாம் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஒரு சில காரியங்கள் எதுல நம்ம சோதிக்கப்படுகிறோம் என்று நம்ம பார்க்க போனா, தூண்டுதல் தான் நம்மளுக்கு சோதனையாய் வருகிறது. அதாவது கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா நம்ம சுய சிந்தனை சொல்லும், இதை செய்யாத, இது இப்படி செய், இப்படி நடந்து கொள்ளாத, இப்படி நடந்து கொள் என்று நம்ம சுய சிந்தனைப்படி நம்ம கேட்பதுதான் சோதனையாய் நம்மளுக்கு மாறுகிறது. சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு, ஒரு ஆஃபீஸில் நம்மளை இம்மட்டும் கர்த்தர் வச்சு அதுக்கப்புறமா சில வருஷங்களுக்கு பிற்பாடு நம்மளை அங்கே ஆசீர்வதித்து உயர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சார்னா, அதுக்குள்ளே நம்ம உள்ளான இருதயம் சொல்லும், அங்கே இருக்கிற கஷ்டங்கள், எப்படி சொல்றேன்னா சில கொலீக்ஸோட காரியங்கள் நம்மளை துக்கப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது நம்மளால சஸ்டெயின் ஆக முடியாது. அதில் நம்ம சஸ்டெயின் ஆக முடியாதனால நம்ம என்ன நினைப்போம், இந்த வேலையை விட்டு போயிட்டாவே நம்ம நல்லா இருப்போம்னு நினைப்போம். அப்படி யாராவது நினைச்சிருக்கிறோமா? அல்லேலூயா. நான் கூட ஒர்க் பண்ண காலத்தில் அப்படி நினைச்சிருக்கிறேன். ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சு ஒர்க் பண்ண நாட்கள் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனால் சின்னதாக ஒரு திட்டாலோ கொலீக்ஸ் மூலிமா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, சரி நம்ம எதுக்கு இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் நான் யோசித்திருக்கேன். அந்த வேலையை விட்டுடணும் கூட நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் எந்த வேலையை நான் விட்டுடணும், எங்கேருந்து கடந்து வந்துடணும் அப்படின்னு நினச்சனோ, அதே வேலையில கர்த்தர் உயர்த்தி அந்த இடத்துல மகிமையை ஆசீர்வதித்து தான் வெளியே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. So wait for God's time. Hallelujah. Wait for God's time. Do not take your own decisions in your life. நீங்க நினைக்காதீங்க, ஆண்டவரோட கரத்துல நீங்க அடங்கி இருங்க பிரியமானவர்களே. சில வேளையில தேவையில்லாத கோபங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. கோபப்படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் சில காரியங்களுக்கு, ஆனா கோபம் உச்சிக்கு வரும். ஹல்லேலூயா. அதனால குடும்பத்துல எத்தனையோ குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளவோ மன வருத்தங்கள். இன்னைக்கு இதெல்லாம் நீங்க ரெக்டிஃபை பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. தெய்வ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நடங்க. உங்க கோபங்களை விட்டு விடுகிறவர்களா காணப்படணும். முக்கியமா கோவப்படாத மனுஷால இருக்கவே முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. கண்ட்ரோல் யுவர் ஆங்கர். உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஏன்னா கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தேவனோட பந்தியில நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஆனா ஏதாவது ஒரு காரியத்துல மாற்ற வேண்டிய குவாலிஃபிகேஷன்ஸ்ல கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நம்ம மாற்றிக் கொள்ளுகிறோமா என்று ஆராய்ந்து பார்க்கிற ஒரு வாரம் தான் இந்த வாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, சில கெட்ட பழக்க வழக்கங்கள், தகாத வார்த்தைகள் நம்ம பேசுவது, சில முறைகள், அது மாத்திரம் இல்லை, ஃபேமிலியில் சில சீர்கேடான செயல்கள், பொய் பேசுவது. பொய் நல்லாவே தெரியும், ஆனால் நல்லா பேசுவோம். ஹல்லேலூயா. துணிகரமான பாவங்கள். ஒன்று சொல்ற, யாரும் பார்க்கவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆமென், ஆமென். நம்மளை யாரும் பார்க்கல தான், ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே கவனமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்க, யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? நம்மளை யாரும் பார்க்கல. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல கவனமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சில துர்மார்க்கமான பாவங்களை நம்ம வாழ்க்கையில செய்வது நிமித்தம் நம்ம கேரக்டரே கெட்டு போகுது, நம்மளோட பர்சனாலிட்டி கெட்டு போகிறது. இதெல்லாம் யாருமே பார்க்கலன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். இன்றைக்கு அவர் போதிக்கிறார். அதற்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. முக்கியமாக ரொம்ப பேர் என்னன்னா கெட்ட வார்த்தைகள் பேசுவது உண்டு. பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டி அங்கிள தெரியும். அதாவது அவங்க வயசு சென்றவங்க, கிட்டத்தட்ட 60, 65, 60 to 70 இருக்கும் ரெண்டு பேருக்குமே. அவங்களுக்கு எப்போதுமே நான் சந்திக்க போவேன். ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க வீட்டோட கதவு திறந்திருந்தது. ஆண்டி அங்கிள் வந்து ஹால்ல இல்லை, ரூம்ல இருந்தாங்க. ஆக்சுவலி நான் போய் காலிங் பெல் அடிக்கலாம் என்று சொல்லி அந்த கையை வைக்கும் போதே நல்ல, எப்படி சொல்றேன்னா, அங்கிள் நல்லா பேசுறாரு. ரொம்ப பேட் வேர்ட்ஸ், தகாத வார்த்தைகளை பேசி ஆண்டியை திட்டிக் கொண்டு இருக்கிறார். அவர் நினைக்கிறாரு யாருமே இல்ல, நானும் என் மனைவியும் தான் இருக்கிறோம், அதனால அவங்களை எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் திட்டலாம், சரா மாரியா திட்டலாம், யார் இருக்கா கேட்க, யார் இருக்கா பார்க்க.
ஆனா உண்மையாகவே சொல்றேன், அந்த அங்கிள் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவரை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கும். எடுத்தோடனே அப்படி ஒரு பிரேஸ் தி லார்ட் சொல்லுவாரு. எப்போ பார்த்தாலும் பார்த்த உடனே பிரேஸ் தி லார்ட்மா அப்படின்வாரு. எப்போ ஆண்டியை கேட்கும் போது அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. உண்மையாகவே சொல்றேன், அவர் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் மாரல் மாதிரி என் வாழ்க்கையில இருந்தாரு. ஏன்னா அவர் அத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறது, நல்ல பிரேஸ் தி லார்ட் சொல்றது, வேதத்தை வாசிக்கிறதுல இப்படி ஒரு கண்ணியமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்மையிலே நான் நினைச்சிருந்தேன். ஆனா அந்த ரங்கத்தை பார்க்கறது யாருன்னா ஆண்டவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. சரா மாரியா கெட்ட வார்த்தைகளை சொல்லி ஆண்டியை திட்டிக் கொண்டே இருக்கிறார். நான் கொஞ்ச நேரம் என்ன பேசாம கேட்டுன்னு தான் இருந்தேன். வெளியே எப்படி காலிங் பெல் அடிக்கிறது, ரொம்ப காரசாரமா போயிட்டு இருக்குது ரூம் உள்ள. ஆனா வெளியே வரைக்கும் அது கேக்குது. அது மார்னிங் ஒரு 11:30. அந்த சம்பவம் என்னை ரொம்ப துக்கப்படுத்துது. இன்னைக்கு நடந்து ஒரு 15 இயர்ஸ் கூட இருக்கும். ஆனா இது என் மைண்டை விட்டு போகவே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்காக தேவச்செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் அதை கொண்டு வர சொன்னார் இஷ்டத்துக்கு. ஆனா ஆண்டி வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல. ஆனா அவர் அவ்வளோ மோசமா திட்டுறாரு. என்னால தாங்க முடியல. காலிங் பெல் அடிச்ச ஒன்னும் தெரியாத மாதிரி எப்போதும் வர மாதிரி வந்து பிரேஸ் தி லார்ட்மா பிரேஸ் தி லார்ட்மா அப்படின்றாரு. நான் பிரேஸ் தி லார்டே சொல்ல சிஸ்டர். உண்மையிலேயே பதிலுக்கு கம்முன்னு வீட்டுக்குள்ள போய் பிரவேசிச்சு உட்கார்ந்த ஒரு நிமிஷம். என்ன அங்கிள் பண்ணின்னு இருந்தீங்கன்னு கேட்டேன். ஒண்ணுலம்மா சும்மா பேசின்னு இருந்தேன் ஆண்டிக்கிட்ட அப்படின்னு. எப்படி சும்மா பேசினாராம். பேசுறது மொத்தமா கெட்ட வார்த்தை அவர்களை திட்டுறாரு பாருங்க. அப்படி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு. அவ்வளோ டென்ஷன்ல திட்டுறாரு. நான் கேட்டேன் என்ன நடந்தது அங்கிள்? எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் போது முகம் சின்னதாயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? முகம் சின்னதாயிடுச்சு. எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையா, பிரேஸ் தி லார்டா, பைபிள் ரீடிங்கா, இல்ல வேற இன்னொருத்தருக்கு போதனையா? கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு ஆயிடுச்சான். ஆனா அட்டுழியமான ஒரு வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பிரேஸ் தி லார்டே இனிமேல் எனக்கு சொல்லாதீங்க அங்கிள், பிரேஸ் தி லார்டே சொல்லாதீங்க. பிரேஸ் தி லார்ட் சொல்லணும்னா அது கொஞ்சம் தகுதி இருக்கணும் நம்மளுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவுக்கு எவ்வளவு ஹர்ட் பண்ணி அவங்களுக்கு திட்ட முடியுமோ அவ்வளவுக்கு கெட்ட வார்த்தைகளை சொல்லி நீங்க திட்டிக் கொண்டு இருந்தீங்க. ஆனா இப்ப வந்து அழகா பிரேஸ் தி லார்ட் சொல்றீங்க, பைபிள் படிக்கிறேன்றீங்க, ஜெபம் பண்றீங்க. யாராவது ஒருவர் கேட்கணும் இல்லையா? யாராவது ஒரு கண்டிப்பா தப்புன்றதை நிச்சயமா கேட்கணும். என்ன ஆண்டவர் அந்த நேரத்துக்கு அங்க கொண்டு போனாருன்னு நான் நினைச்சேன். என் வாயை நான் மூடல. கரெக்டா கொடுக்க வேண்டிய அட்வைஸ், அவர் ரொம்ப முதியோர், ஆனா கொடுக்க வேண்டிய அட்வைஸை கரெக்டா பர்ஃபெக்டா கொடுத்துட்டேன். சொல்லிட்டு நான் கிளம்பி வந்து நேர்ந்துட்டேன். சரிங்க அங்கிள் நான் கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு சில மாதங்கள் கழிச்சு நான் ஆண்டியை கவனித்தேன். ஆண்டி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது, ரொம்ப தேங்க்ஸ்மா, இப்பெல்லாம் அவர் திட்டுறதே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட ஒரு வாயில கெட்ட வார்த்தைகள் வர்றதே இல்லைம்மா, கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் தெரியுதுமா அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நான் அமிச்சது ஆவியானவர். ஹல்லேலூயா. தேவன் தான் நாங்கள் அமிச்சார். ஹல்லேலூயா. எவ்வளோ வருஷமா அந்த தாய் அந்த அந்த கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவங்க கடந்து போய் கொண்டு இருப்பாங்க. யார்கிட்டயும் இதை வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு பக்கா வேஷம் ஒன்று போட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னன்னா நீதிமான், பக்திமான், நான் பர்ஃபெக்ட். ஒன்னே ஒன்று சொல்றேன், எல்லார் அந்தகாரமும் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை வெளியே கொண்டு வந்து நிறுத்துவாருன்றது நம்மளுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. God sees our inner heart. God sees our inner heart. நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இதனால திருவிருந்து பந்தியில நீங்க பங்கு பெறுறீங்கன்னா, யாராவது அசுத்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை வீட்டுல பேசி சண்டை போட்டு திட்டின்னு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. தேவனை துதிக்கிற வாயில, வேதத்தை வாசிக்கிற வாயில, வேதத்தை போதிக்கிற வாயில நம்ம முதலாவது ரைச்சஸா இருக்கணும். நம்ம முதல்ல பரிசுத்தமா இருக்கணும். நம்ம முதல்ல ஒழுக்கமா இருக்கணும். நம்ம முதல்ல எக்ஸாம்பிளரியா இருக்கணும். அவர் அவ்வளோ வருஷம் அதை காத்து கொண்டு வந்தேன்னு அவர் நினைச்சிருந்தாரு. ஆனா ஒரு நாள் அதை உடைக்க தேவன் ஒரு நாள், ஒரு நிமிஷத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடா போறேன். கதவு திறந்திருக்கு. ஏன்னா பிகாஸ் மார்னிங் ஒரு 11:30ன்றனால லாஸ்ட் வீடு அவங்களுக்கு தான், யார் வருவான்னு அவர் நினைத்தார். ஹல்லேலூயா. ஆனா இயேசு போனார். ஹல்லேலூயா. இயேசு போனார். நம்மளை எல்லா சூழ்நிலை கவனிக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இது சாதாரண பிலீவர்ஸ்க்கு மாத்திரம் நான் சொல்லல பிரியமானவர்களே. ஒன்னே ஒன்று சொல்லுறேன், எங்களுக்கும் பல சோதனைகள் உண்டு. பாஸ்டர்ஸா இருக்கிற எங்களுக்கும் பல சோதனைகள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் இருக்கு. நாங்களும் சராசரி மனுஷால் தான். வானத்துல இருந்து நாங்க குச்சிடல, வீட்டுல எல்லாமே இருக்கு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நம்மளை செட்ரேட் பண்ணிக்கொள்ளணும். ஒவ்வொரு தடவையும் நம்மளை காத்து கொள்ளணும். ஒரு தடவை நம்மளை மாற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா.
தேவனோட அப்பமும் தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் நம்ம பாகம் பண்ணுறவங்களாம் காணப்படும் போது எப்படி கெட்ட வார்த்தைகள் வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அதை பேசுறீங்களா, நான் இனி பேச போறது இல்லை. எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ண மூடுங்க, எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் கண்ண மூடுங்க. நம்ம அந்தரங்கத்தை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஈவன் தி சில்ட்ரன், ஈவன் தி யூத் சில்ட்ரன், தாய் தகப்பனுக்கு பேரண்ட்ஸ்க்கு விரோதமா ஏதாவது ஒன்று சொன்னோன்னே மரியாதை இல்லாம பேசுறது, பேரண்ட்ஸ்க்கு ஹானரே பண்றது இல்லை, எது சொன்னாலும் கீழ்ப்படுகிறது இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் பேசுறது, எல்லாம் தெரியும் நடந்துக்கிறது இல்லை. இனி கர்த்தர் உன்னை பேசுகிறார். ஏதாவது தப்பா பேசுனா இருட்டில் கை வச்சு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஏதாவது தப்பான வார்த்தை நான் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அந்த தீர்மானம் எடுத்தீங்கன்னா நாளைக்கு பேசவே கூடாது. இன்னைக்கு அந்த தீர்மானத்துக்குள்ளாக நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் அதை செய்யக்கூடாது. அதை எப்படின்னா தேவனை டிசோபே பண்ணுற மாதிரி. சும்மா நானும் வந்தேன் சர்ச்சுக்கு, மாதந்தோறும் ஒரு முறை திருவிருந்து வாங்கினேன், அப்படி அல்ல. இல்லை, டுடே ஐ அம் கிளென்சிங் மை செல்ஃப் லார்ட். இன்னைக்கு நான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், இன்னைக்கு உம்முடைய போதனைக்கு நான் கீழ்ப்படுத்துறேன், என்னை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. நான் இனிலேருந்து இந்த வார்த்தைகளை விட்டுறேன். முக்கியமா அதை கர்த்தர் இன்சிஸ்ட் பண்ணி சொன்னார். யாரெல்லாம் கெட்ட வார்த்தைகள் பேசுறீங்களோ இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இனி என் வாயில வராத ஆண்டவர் அந்த வார்த்தைகள். மற்றவங்க நம்மள பேசும்போது நம்மளால அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அது நம்ம பேசுவது எப்படி? என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர், என்னை மன்னிங்க ஆண்டவர். இதுவரை உமக்கு பிரியமில்லாதபடி நான் பேசியிருந்தால், என் நாவுகள் அவனமாய் பேசியிருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் என்னை முழுமழதாய் ஒப்பு கொடுக்கிறேன். இனி அது என் வாயில வராதபடி கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான வார்த்தைகள், பொய் வார்த்தைகள் என் வாயில வராதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த நாள்லேருந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நீங்க உதவி செய்ய போகிறீங்க. இந்த சோதனையை மேற்கொள்ள எனக்கு நீங்க உதவி செய்ய போகிறீங்க ஆண்டவரே. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு ஒரு 2 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். எப்படி நாம் அனைவரும் பிசாசினால் சோதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி, இன்னும் இந்த தெய்வ செய்தி முடிவதற்குள்ளாக அந்த சோதனைகளை நம்ம எப்படியெல்லாம் ஜெயிக்க போகிறோம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒன்று சொல்றேன், நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்குது. எனக்கு ஆசை இருக்குது சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்களேன். எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய ஆசை இருக்கு. கர்த்தர்கிட்ட நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவர் செய்வார்னு நம்புறேன் அப்படி என்று சொல்றீங்களா? ஆனா ஒன்று, ஹல்லேலூயா, ஆசைக்கு ஒரு லிமிட் இருக்கிறதா. ஆமென். நம்ம பட வேண்டிய ஆசைக்கு ஒரு லிமிட் இருக்கிறது. அந்த ஆசையை நம்ம அதிகமாய் வைக்கும் பொழுது அந்த லிமிட்டை கர்த்தர், நம்ம ஆசைப்படுறதுக்கு ஒரு லிமிட் வைத்திருக்கிறார். அந்த லிமிட்டை நம்ம தாண்டும் பொழுது அது சோதனையாகவும் தேவனுக்கு விரோதமாய் பாவமாகவும் அது மாறுகிறது. பிரியமானவர்களே, முதலாவது அன்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் மீது ஒருவர் வைத்து அன்பாயிருங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஆனா நம்ம வைக்கிற அன்பு ஆகப்பட்டது நம் நேர்மையை, நம் ஒழுக்கத்தை, நம்மளுடைய நல்சாட்சியை நம்ம இழக்கக்கூடியதாகவும் கெடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறோம்னா அந்த அன்பாகப்பட்டது எப்படியா? நம்மளோட நேர்மையும் நம்மளோட ஒழுக்கத்தையும் நம்மளுடைய நல்சாட்சியும் இழக்கக்கூடியதாய், அதை கெடுக்கக்கூடியதாய் காணப்படக்கூடாது. நம்ம மற்றவங்க மேல அன்பு செலுத்துறோம்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த லிமிட்டை தாண்டும் பொழுது அது பாவமாய் மாறுகிறது என்று சொல்லுகிறார். இதுக்கு ஓப்பன் டாக் இன்னைக்கு சர்ச்சில் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற தெய்வ ஜனங்களே என்னவென்றால், அன்புன்றது முதல்ல குடும்பங்கள்ல இருக்கணும், குடும்ப உறவுகள்ல இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கணும். மற்றவங்க மேல அன்பு செலுத்தலாம், ஆனா there should be a limit. There should be a limit. லிமிட்டை கிராஸ் பண்ணி அன்பு செலுத்தக்கூடாது. முக்கியமாகவே நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆப்போசிட் செக்ஸோட நம்மளுக்கு அன்பு தேவையே இல்லை. நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், வெளி உலகமா நம்ம போகிறோம், நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், எதுவா இருந்தாலும் எல்லா டிஸ்கஷன்ஸும் எல்லா காரியங்களும் குடும்பத்துக்குள்ளாக இருக்கணும். செகண்டரி, முதலாவது தேவனுக்குள்ளாக நம்ம தெரியப்படுத்தணும், அடுத்தது குடும்பத்துக்குள்ளாக இருக்கணும். ஹல்லேலூயா. There is no love is important within the opposite sex which is around us and which wherever we go and we are come. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? குடும்பத்துல எல்லாம் பேசிக்கங்க, குடும்பத்துல அன்பு செலுத்துங்க. ஏதாவது ஒரு காரியம்னா கணவன் மனைவியா ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நீங்க ஆஃபீஸ்ல போய் உங்களோட ஆப்போசிட் செக்ஸ், அதாவது விமென்,
ஒரு மென்னோட நீங்க அன்பு செலுத்தணும்ன்றது அவசியம் இல்லை. ஒரு மென் ஒரு விமனோட அன்பு செலுத்தணும்ன்றது அவசியம் இல்லை. குடும்ப கதையெல்லாம் போய் அங்க சொல்லி ஷேர் பண்ணி தேவையில்லாத காரியத்துக்குள்ளாக தேவையில்லாத மற்ற அன்பை வளர்த்து கொண்டு குடும்பத்தை கெடுக்க கூடாது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதுன்னு நினைக்கிறேன். குடும்பத்தை கெடுக்க கூடாது. நிறைய விஷயத்துல தவறு நடக்கிறது அங்கதான். அன்பு லிமிட்டேஷன்ஸோட வெளியே மனுஷாலோட இருக்கணும். அன்பு செலுத்துங்க, யாவருடைய அன்பா இருங்க. ஆனா தேவையில்லாத அன்புகள், தேவையில்லாத உறவுகள் மேல தேவையில்லாத நேரங்கள்ல நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே ஆஃபீஸ் போறவங்க நினைக்கிறேன், எல்லாருமே வெளியே போறவங்க நினைக்கிறேன். உங்க எல்லாருக்குமே எல்லாமே நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது உங்களுக்கு கஷ்டமோ, எது வேதனையோ, come into your family, go into the presence of God. ஆண்டவருடைய சமூகத்திற்கு போங்க, கஷ்டத்தை அங்க ஷேர் பண்ணுங்க, உங்க அன்பை அங்க செலுத்துங்க. கணவன் மனைவி மேல செலுத்துங்க, மனைவி கணவன் மேல செலுத்துங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்க மேல செலுத்துங்க. இதுதான் தேவனுடைய அன்பு, இதுதான் தேவனுடைய அன்பு. இது இல்லாம தேவையில்லாம wherever you go, வெளியே ஆஃபீஸ் போகும்போது தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத நடவடிக்கைகள் எல்லாமே பாவமாய் கருதப்படுகிறது. ஹல்லேலூயா. அது பாவத்துல கொண்டு போய் சோதனையை கொண்டு போய் பாவத்துல நிறுத்திடுது நம்மள. ஹல்லேலூயா. நான் எத்தனை பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறேன் தெரியுமா? அதுல எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் அழுகுறாங்க தெரியுமா? எத்தனை மனைவிகள் அழுகுறாங்க தெரியுமா? ஆண்டவர் அன்பை கொடுத்த காரணம் முதல்ல குடும்பத்துல அன்பு செலுத்துங்க. அந்த அன்பு குடும்பங்கள்ல இருக்கணும், வெளியில இல்ல. ஹல்லேலூயா. வெளியில இருக்கிற சிநேகிதன் மேல இல்ல. ஹல்லேலூயா. அது அவசியமே இல்ல. ஹல்லேலூயா. அது அவசியமே இல்ல. இன்றைக்கு கர்த்தர் போதிக்கிறார், தேவன் போதிக்கிறார். தேவ ஜனமே, நீ எச்சரிக்கையா இருக்க கடவாய். ஹல்லேலூயா. இதனால எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது, எத்தனையோ உறவுகள் நாசமாய் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. we need self control. செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. இன்னைக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோலை காத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய கண்கள் நம்மளை கவனித்துக் கொண்டு இருக்கிறது, தேவனுடைய கண்கள் நம்மளை கவனித்துக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. செகண்ட்லி, தவறான செயல்கள், துர்மார்க்கமான செயல்கள். எப்படின்னா, சில பேர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் அனுதினமும், நான் திருப்பி சொல்றேன், அநேக சோதனைக்குள்ளாக தான் கடந்து போகிறோம். ஆனா சில வேளையில் எப்படின்னா, தவறான செயலை ரொம்ப இன்பமா செய்வோம். ஹல்லேலூயா. இது தப்பு, இது நம்ம செய்யக்கூடாது, இது செய்யறதுனால பல பிரச்சனைகளை சந்திப்போம், பல காரியங்கள் நேரிடும், இது தவறு என்று தெரிஞ்ச அது நம்ம இருதயத்துக்கு ரொம்ப பிளஷரை கொடுக்குது, இருதயத்துக்கு சந்தோஷம் கொடுக்கிறது என்று சொல்லி அந்த பாவத்தை நம்ம துணிகரமா செய்கிறது. ஹல்லேலூயா. தவறான செயல்கள். ஹல்லேலூயா. அந்த தவறான செயல்கள் நான் ஒன்று சொல்றேன், என்னன்னா திருட்டு, இச்சை, கசப்பு, தவறான செயல்கள், தவறான பழக்க வழக்கங்கள், பண ஆசை. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய போதனையினால, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிமித்தம், கர்த்தர் கொடுத்திருக்கிற கற்பனை கட்டளையின்படி நம்ம வாழ்ந்திருக்க கடவ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனால் தேவனுக்கு விரோதமாய் வருகிற எந்த தூண்டுதலும், ஹல்லேலூயா, அது நம்ம அது தேவன் விருப்பத்தின்படி வரல, பிசாசின் விருப்பத்தின்படி வருது. ஹல்லேலூயா. பணம் கூட சொல்றேன். ஹல்லேலூயா. பணம் போதுமான அளவுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தாருன்னா போதும். ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்க்காதீங்க, மற்றவங்களை என்னைக்குமே பார்க்காதீங்க. மற்றவங்களை பார்த்தீங்கன்னா நீங்க விழுந்து போவீங்க. எந்த ஸ்டாண்டர்ட்ல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அதுல சந்தோஷப்பட்டு அந்த வாழ்க்கையில நிலைத்து வாழ ஆசைப்படுங்க. மற்றவங்க இதை வச்சிருக்காங்களே, மற்றவங்க அதை வாங்குறாங்களே, மற்றவங்க இப்படி உயர்ந்தனே போறாங்களே, இல்ல, கர்த்தர் நம்மளையும் உயர்த்துவார். நம்மளுக்கு அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. இதுக்கு ஷார்ட்கட் வே, நிறைய விஷயத்த பார்த்துருக்க, நிறைய பேர், நிறைய விமென்ஸ் எல்லாம் ஷார்ட்கட் வே, குறுக்கு வழி, இதெல்லாம் ரொம்ப அழகா தேர்ந்தெடுத்து சீக்கிரமா மேல வந்துடலாமா, சீக்கிரமா. பொருள் ஆசை முக்கியமா, பண ஆசை நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இதுல நம்ம கவனமா இருக்கணும், கவனமாய் நடந்து கொள்ளணும். பெரியமானவர்களே, இப்படிதான் 4 பேர் ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்க போனாங்களாம். ஜெபிக்க போகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு 4 பேரை சேர்ந்து ஜெபிக்க போறாங்க. நம்ம போய் இன்னைக்கு நம்மளோட சோதனையெல்லாம் மேற்கொண்டுடணும். ஹல்லேலூயா. என்னங்க நம்ம ஜெபிச்சிருக்கோமா, நம்ம சோதனையெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படி என்று சொல்லி ஒரு நாள் நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஜெபிக்கிறதா நாளைக்கு என்ன வேணும், நாளன்னைக்கு என்ன வேணும்,
அடுத்தது நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வேணும், அடுத்தது நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை. ஆல்வேஸ் தேவை 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 தேவை. தேவைக்காக மட்டும்தான். உண்மையே கை தூக்குங்க. தேவைக்காக மட்டும்தானே ஜெபம் பண்ணுவோம். எனக்கு நான் இந்த சோதனையெல்லாம் தாண்டணும் ஆண்டவரே, இந்த சோதனை நான் மேற்கொள்ளணும் ஆண்டவரே, நான் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும், நான் நித்தியத்துக்கு வரணும், அதுக்கு தான் நான் பிடிக்கப்பட்டேன், அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டேன், அதுக்காக தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், அதுக்காக தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்க, அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம போய் திருவிருந்து பந்தியில் ஆயத்தப்படுத்துறீங்க என்ன. இப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறதே கிடையாது. வாட் வி நீட் வி ப்ரே ஃபார் our needs. ஹல்லேலூயா. இப்படிதான் 4 பேர் போனாங்களாம், ரொம்ப பிஸியானவங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தரை ஷேர் பண்றாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்றாங்க. அப்போ முதல்ல ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து சாதாரணமாக ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், என்னை குடின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் நான் குடிக்க ஆரம்பித்தேன், இன்னைக்கு ஒரு குடிக்காரனா நிற்கிறேன், இந்த அடிக்ஷன்லேருந்து என்னால் வெளியே வர முடியல, இதுக்காக நம்ம ஜெபிக்கணும், தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு ஒருத்தர் சொன்னாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், நான் ஆண்டவருக்காக நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன், காணிக்கை கூட எடுத்து வைக்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என்னோட தேவைகள் இருக்கிறதுனால நான் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை கூட ஒழுங்காக செலுத்துறது இல்லை, அதை நான் எடுத்து என் ஃபேமிலியில் செலவு பண்ணிடுறேன், அதனால என்னவோ தெரியல என் குடும்பத்தில் அடுத்த லெவலுக்கு நான் போகவே முடியாதபடி அது ஒரு சாபமாக இருக்கிறது, அதனால அதுக்காக ஜெபிச்சு இந்த சோதனை நான் மேற்கொள்ளணும், அடுத்த தடவையிலேருந்து தேவனோட பணத்தை நான் திருடக்கூடாது, அதை எடுத்து மற்ற காரியங்கள் செய்யக்கூடாது, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு இன்னொருத்தர் சொன்னாராம். இன்னொருத்தர் 3வது மனுஷன், எனக்கு ரொம்ப அசுத்த சிந்தனை இருக்கு, எப்போ பார்த்தாலும் என்ன சொல்றதுன்னா, எப்போ பார்த்தாலும் அசுத்த சிந்தனையாவே வருது, என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால எனக்கு இதுக்காக கொஞ்சம் ஜெபிங்கன்னு சொன்னாங்க. 4வது ஒருத்தர் இதெல்லாம் உட்காந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி கேட்டுனே இருக்கும்போது 4வது ஒருத்தர் கடன்னு அதை எடுத்து விட்டு ஏஞ்சி ஓடுறாராம். இவங்க 3 பேரும் ஓடி போய் ஃபாஸ்ட்டாக அவரை பிடிச்சி, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ண உட்காந்துட்டு இருக்கோம், ஆனால் நீ என்ன இந்த மாதிரி ஜெபம் பண்ணாமல் எழுந்துச்சு ஓடுறியே அப்படி சொல்லி சொன்னோனியா. அவர் சொன்னாராம், இல்லை எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, இப்போ கேட்டேன் பார்த்தீங்களா இந்த கதையெல்லாம், இதை போய் ஒரு 20 பேருக்காவது நான் சொன்ன பிற்பாடு தான் எனக்கு தூக்கமே வரோன்னாராம். 20 பேருக்காவது சொன்னதான் என்னை விடுங்க நேரம், இதுக்கு தான்ப்பா நம்ம ஜெபிக்கவே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். 4 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்களாம் இதுக்காக. ஹல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட ஆவி கொண்டவர்களா இருக்கிறோம். இதுல எதுல நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம்? இந்த 4 பேர்ல எந்த கேரக்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு? இது எந்த நிலையில நம்ம இருக்கிறோம்? இன்னும் நம்ம கிட்ட என்ன காணப்படுது? இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் சோதனை தேவன் தான் நம்மளுக்கு சோதனை கொடுக்கிறார் என்று. இல்லை, வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா, சோதனை எப்படி உண்டாகிறது என்று. யாக்கோபு 1:12-15 வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சோதனை என்பது எப்படி வருதுன்னா, சோதிக்கப்படுகிறவன் தேவனால சோதிக்கப்படல. அல்லேலூயா. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 1:13-14 நீங்க வாசிப்பீங்கன்னா, சோதிக்கப்படுகிறவன் தேவனால சோதிக்கப்படவில்லை. 14 சொல்லப்படுகிறது, தன் சுய இச்சையினால தான் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்ம ஆதி தகப்பன் கூட அப்படிதான், ஆதாம் ஏவாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல கரெக்டா சொன்னாரு, நன்மை தீமை அறியத்தக்கதான இந்த விருட்சத்தை, இந்த கனியை சாப்பிடக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஆனா ஒரு இச்சை, என்னன்னா சுய இச்சை. அல்லேலூயா. அதை சாப்பிட்டாதான் என்ன ஆண்டவர் சொல்றாரு, செய்யாத. ஆனா அவங்களுக்கு என்ன எப்படின்னா, சாப்பிட்டாதான் என்ன, இப்படி ஒரு இருதயம் இருக்கிறதுனால தான் ஈஸியா பிசாசுனால வஞ்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை செய்யாத, அதை வச்சிருக்கிறாரு, அந்த பாவத்தை வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு அதை நீ புசிப்பாயானால் நீ சாவாயின்னு கூட ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் என்னன்னா, அது மேல ஒரு இச்சை. அதை நம்ம செஞ்சாதான் என்ன, செஞ்சு பார்த்தாதான் என்ன, அது எப்படியா இருக்கும், எதுவா இருக்கும், இப்படிலாம்
நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் இதை செய்யாத, இது வேண்டாம், இது தவறு, இது தப்பு என்று சொல்லும் பொழுது நம்ம அதை விட்டு விலகிடணும். அவங்க விலகல. ஹல்லேலூயா. அவங்க விலகாத இருந்தது தான் அங்க பிரச்சனையாவே இருந்தது. 1 கொரிந்தியர் 10:13 வாசிப்போமானால், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் நம்மளுக்கு உண்டாக்குவார். ஹல்லேலூயா. எப்படி உண்டாக்குவார்? அவர் கிருபை அளிப்பார், அவர் பலன் தருவார், அவர் ஒரு வழியை நம்மளுக்காக உண்டாக்குவார். ஹல்லேலூயா. சோதனை, ஹல்லேலூயா, அந்த மனுஷனுக்கு நேரிடுற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வரல. ஆனா நீ அந்த சோதனையை தப்பிச்சு கொள்றதுக்கு நான் உனக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க அப்ப என்னன்னா, அவர் என்ன தருகிறேன்னு சொல்றார்? நான் கிருபை அளிப்பார். எப்போ? நீங்க கேட்கும் போது. பலன் தருவார், நம்மளுக்கு பலனை கொடுப்பார். அது எப்போ? நீங்க கேட்கும் பொழுது. ஒரு வழியை உண்டாக்குவார். எப்போ? அதை நம்ம கேட்கும் பொழுது. ஹல்லேலூயா. இன்னைக்குல இருந்து, இந்த நாள்ல இருந்து கேளுங்க. வாழ்க்கையில் அது எப்படியாப்பட்ட சோதனை வந்தாலும், ஆண்டவரே இதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லி. யாருக்கு அந்த கிருபை கொடுக்கிறாருன்னா அவரோட பிள்ளைங்களுக்கு மட்டும்தாங்க கொடுப்பாரு. எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது, அவர் வார்த்தையை நம்பும் பொழுது, அவர் ரத்தத்தை, திரு ரத்தத்தை நம்பும் பொழுது, அவர் மரணத்தை நம்பும் பொழுது, எனக்காக, என் பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், அடைக்கப்பட்டார். ஸோ அதனால நானும் பர்ஃபெக்டா வாழணும்னு நினைச்சு செட்ரைட் பண்ணி கொள்ளுகிறவர்களுக்கு அவர் உண்மையாகவே உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்னன்னா, அதை நினைக்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? அதை நினைக்கிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அடுத்ததாவது சோதனை தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு வருறது இல்லை என்று சொல்லி யாக்கோப்பு 1:13-14 நம்ம பார்ப்போமானால், மறுபடியும் அதை வாசிக்க கேட்போம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. போதுமா? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்றோம்னா, சோதனை வரும்பொழுது நம்மளே தான் நம்ம காரியங்களை செய்துக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாவத்தையோ அல்லது ஒரு தவறையோ செய்துட்டு நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? கர்த்தர் மேலேயோ இல்ல அதை வேற யார் மேலேயாவது, மற்றொரு மேலேயோ இல்ல சூழ்நிலை நிமித்தம் நான் இந்த பாவத்தை செஞ்சேன், சூழ்நிலை நிமித்தம் தப்பு செஞ்சேன், இல்ல நான் நல்லா தான் இருந்தேன் ஆனா கர்த்தர் ஏன் தான் இதை அனுமதிச்சாருன்னு தெரியல. நிறைய பேர் பேசுறத நான் கேட்டிருக்கேன். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த போராட்டத்தை, இந்த கஷ்டத்தை, இந்த சோதனையை, இந்த பாவத்தை எதுக்கு தான் அவர் எனக்கு தராருன்னு தெரியலையே, எதுக்கு தான் எனக்கு அவர் தராருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் தரல. அதான் சொல்றாரு, சோதனையோட இல்ல, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிப்பதும் இல்லை. ஹல்லேலூயா. சற்று முன்பாக சொன்னதுதான், ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. கொடுத்தது யாரு? ஏவாளு. அப்போ ஏவாளுக்கு முன்னாடி யாரை படைச்சார் ஆண்டவர்? ஆதாம படைச்சார் இல்லையா? ஆதாமுக்கு சகலமும் தெரியும். ஆதாமுக்கும் ஒரு ஆசை இருந்துனே இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு ஆசை இருந்துனே இருந்தது. எப்பதான் சான்ஸ் கிடைக்கும்னு தெரியலையே. ஹல்லேலூயா. சான்ஸ் வந்தது எப்படின்னா, ஏவாள் மூலமா சான்ஸ் வந்ததுக்கு ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? தேவஜனமே நீங்க சொல்லுங்க இதுக்கு பதில். ஏவாள் எடுத்து கனியை கொடுத்தாங்க, புசிங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஆதாம் என்ன செஞ்சிருக்கணும்? சின்ன பையன் சொல்றான், என்ன சொல்லணும்? வேணான்னு சொல்லியிருக்கணும். ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்போ அந்த பொல்லாங்கு யாருக்குள்ளாக இருக்கிறது? ஆண்டவர் அனுமதிச்சாரா? ஆண்டவர் அதை செய்ய சொன்னாரா? இல்ல, நம்ம தான் செய்யறோம். நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல ரொம்ப அழகா செஞ்சுட்டு பழைய தூக்கி ரொம்ப நைஸா நீ படிச்ச மனுஷி தான் கொடுத்தா எனக்குன்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீ படிச்ச மனுஷி தான் எனக்கு கொடுத்தாருன்னு. நானும் நீ படிச்ச மனுஷன் தானப்பா, அதை நீ செய்யாம இருந்திருக்கலாம்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தப்பும், ஒவ்வொரு பாவமும் நம்ம நைஸா செய்யறதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும்.
நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டவரை ப்ளேம் பண்ணுவோம், இல்ல வேற யாரோ மேல பழிய தூக்கி போட்டுற வேண்டியது, இல்ல சூழ்நிலையில பழிய தூக்கி போட்டுற வேண்டியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒன்று சொல்றேன் தேவஜனமே, நம்ம செய்யற தப்புக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. ரொம்ப பேருக்கு தெரியும் இது ராங் காலு, ராங் ரிலேஷன்ஷிப்பு, ராங் டெக்ஸ்ட்டு, ராங் சாட்டு, ராங் இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட்டு, ராங் வாட்ஸ்அப் மெசேஜ்னு தெரியும். ஆனா தெரிஞ்சே செய்வோம். ஹல்லேலூயா. தெரிஞ்சே, ஏன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதுல தானே போய் கொண்டு இருக்கிறது, பாவமும் அதுல தான் பெருகிறது. ஹல்லேலூயா. முன்ன பின்ன யாருன்னே தெரியாது. அந்த ஜென்ஸ் யாரு, அந்த லேடிஸ் யாரு, முக்கியமா அந்த வாலிப பிள்ளை யாரு, அந்த வாலிப பையன் யாருன்னே தெரியாது. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட் பண்றீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயாவே வராதே. பெரியவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? பெரியவங்க பண்ணாதவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? யாருன்னே தெரியாது. அந்த ஸ்திரீ யாருன்னு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அந்த பையன் யாருன்னு தெரியாது. ஆனா இன்ஸ்டாகிராம்ல பண்ண வேண்டியதெல்லாம் இஷ்டத்துக்கு ஒரு போஸ்ட், அதுக்கு கண்டவெல்லாம் ஒரு என்னமா அது கமெண்டா, லைக்கு, கமெண்ட், லைக்கு, இல்ல வேற ஷேரு. எதுக்கு கமெண்ட், எதுக்கு ஷேரு, எதுக்கு லைக்னே தெரியல. அவன் யாரு அவ யாரு இதெல்லாம் தெரியல. தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை பார்க்குற யாவருக்கும் சொல்லுகிறேன், அமர்ந்து கொண்டு சபையில கேட்கிற யாவருக்கும் சொல்லுகிறேன், முக்கியமா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பண்றதையே பண்ணின்னு இருப்பேன். திருவிருந்தர் பந்தியில ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, மாதந்தோறும் திருவிருந்தர் பந்தியில வாங்குறேன். ஆண்டவரை பயபக்தியா ஸ்தோத்திரம் பண்ணி முழங்கால் படிக்கிட்டு வாங்கி கொள்ளுகிறேன். நான் பண்ற வேலையே பண்றேன். எங்கம்மா வந்துச்சு இந்த இன்ஸ்டாகிராம், இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ், டெக்ஸ்ட்? தேவையில்லாத வேலைலாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. உலகம் செய்யும் இந்த காரியங்கள் எல்லாம், உலகத்துக்கு நல்லா இருக்கும். ஆனா நம்மள ஆண்டவர் செய்ய சொல்லல. இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவேன் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழணுமா வாலிப பிள்ளைகளை? ஃபார் ஆல் தி யூத் சில்ட்ரன் ஐம் ஸ்பீக்கிங் டு. உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழறதுக்கு தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க. சின்ன பசங்கள்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தை விட்டு பிரிஞ்சு நான் வாழ போறேன்றதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஆனா அந்த ஞானஸ்தானம் எடுத்துட்டு உலகத்தை விட்டு பிரிஞ்சு வாழறீங்களா, இல்ல உலகத்தோட ஒட்டின்னு வாழறீங்களா? அன்னெசரி, தேவையில்லாத காரியங்களை இன்றைக்கு நான் விட்டு விடுகிறேன்னு சொல்றேன். முக்கியமா வாலிப பிள்ளைங்க சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைங்களை மாத்திரம் நான் சொல்லல, நம்ம பெரியவங்களே சொல்றாங்க. ஹல்லேலூயா. தேவையில்லாம முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் இஷ்டத்துக்கு ரிலேஷன்ஷிப், இந்த இன்ஸ்டாகிராம்ஸ், இஷ்டத்துக்கு ரிலேஷன்ஷிப், இந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ். முதல்ல வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை உட்காந்து எல்லாம் பேசுங்க, வீட்டில் சந்தோஷமா இருங்க, பிள்ளைங்களோட சந்தோஷமா இருங்க. இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்லிட்டா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரு தெரியுமா வீட்டில்? ஃபேமிலியில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தான் நல்ல ஃப்ரெண்டு. உங்களுக்குள்ளாக தான் எல்லா மனஸ்தாபம், கஷ்டம், நன்மை, தீமை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். கண்டவங்களோட இன்ஸ்டாகிராமில் இல்லை, கண்டவங்களோட வாட்ஸ்அப் டெக்ஸ்டில் இல்லை, கண்டவங்களோட ஃபோன் கால்ஸில் இல்லை. அங்கே தான் தப்பு நடக்கிறது எல்லா இடத்துலையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்னன்னா மதர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. அம்மா தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூடி கூடி வாலிப பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பேசி கடைசியில் ஒரு கொலாப்ஸ் வந்துடுது சில விஷயத்தில். தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட. ஹல்லேலூயா. தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோடலாம் பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு மதர் வீட்டில் இருக்கிறாங்க, வந்து ஓப்பன் டாக் பண்ணு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. எங்கள் பையன் இன்னைக்கு மூத்தவன், என் சகோதரனோட பிள்ளைங்கள தான் எங்களோட எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி, நாங்கள் ஒன்றா தான் பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு இருந்தோம். என் மூத்தவன் எப்படின்னா, இன்னும் அவுட்டு, பேடு, குட்டு, பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஷேர் பண்ணுவான். இன்னைக்கு வரைக்கும் அவன் ஸ்காட்லாந்து போய் கூட இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஏன்னா நானே நினைச்சு பார்ப்பேன், இவனா எல்லாத்தையும் சொல்றானே, ஓப்பனா எல்லாம் சொல்லுவான். அவன் பண்ற தப்பு கூட சொல்லுவான். அத நான் இப்படி பண்ணேன், இப்படி செஞ்சேன்னு.
எனக்கு கேட்குறது சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இன்ட்ராக்ஷன் இருக்குது எனக்கும் அவனுக்கும். அவன் ஷேர் பண்ணுவான் எல்லா காரியங்களும். இப்போ தவறு இருந்தா, நான் இன்னைக்கு கூட என் பசங்க ஃபோன் எடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்குற வார்த்தை என்ன தெரியுமா? பைபிள் படிச்சிங்களா, வேதத்தை வாசித்தீங்களா, ஜெபம் பண்ணீங்களா? அதான் என் ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் என் பசங்களை நான் கேட்குறது. பண்ணா பண்ணேன்னு வானுங்க, பண்ணலன்னா பண்ணலன்னு வாங்க. கூலாக சொல்லுவேன், ரிலாக்ஸா, சரிப்பா நாளைக்கு படிச்சிடு, நாளைக்கு படிச்சிடு, நைட்டில் கண்டிப்பாக நீ ஒரு அதிகாரம்னாச்சும், காலைல ஸ்கூலுக்கு போகும்போது டஃப்பாக இருக்கும் படிக்காதீங்க, ஆனால் நைட்டில் படுக்கும்போது ஒரு அதிகாரத்தையாவது நீங்கள் படிச்சுட்டு படுங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட்டில் அவனுங்களை கேட்டுனே இருப்பேன், படிச்சிங்களா, ஜெபிச்சிங்களா, படிச்சிங்க. அவனுங்களுக்கு சலிக்குதோ சலிக்கலையோ நான் கேட்குறத கேட்பேன். அது எல்லாத்தையும் அவன் ஷேர் பண்ணுவான். அவனுக்கு கம்ஃபர்டபுள், அதாவது அப்போனா நான் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் மாதிரி, அதில் தப்பு கரெக்டு இது எல்லாத்தையுமே அவனுக்கு சொல்லி கொடுத்துருவான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் பிள்ளைகளை நேர்த்தியாக வளர்த்துன்னு இருக்கிறாங்க. ஒரு சின்ன தேவ பயம் சொல்கிறேன், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கும் பொழுது நம்ம போக்கெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சின்னவனுக்கு. ஒரு நாள் அன்டைமில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ இவன் இந்த டைமில் பண்ண மாட்டானே, ஸ்கூலில் இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அவன் ஸ்காட்லாண்டில் இருக்கான். ஃபோனுக்கு பிள்ளைங்க ஃபோன் பண்ண மாட்டேன், எந்த ஒர்க்காக இருந்தாலும் நான் இமிடியேட்டாக ஃபோன் எடுப்பேன். அதுக்கப்புறம் நான் பிஸியாக இருந்தால் நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பண்ணுவேன். அப்போ அவன் எடுத்தோட என்ன சொன்னான், அத்தை தெரியாமல் நான் வந்து போக் சாப்பிட்டுட்டேன், ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே, எனக்கு பயமாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது. சின்ன விஷயம், ஆனால் அவ்வளோ தெய்வ பயம். இப்போ நான் சொன்னேன், தெரியாமல் பண்ணிட்டேன் விட்டுரு, நீ வீட்டுக்கு போய் ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உன்னை மன்னிச்சிருவாரு. என்ன மன்னிச்சிருவாரா? அவன் கேட்குறான், மன்னிச்சிருவாரா ஜீசஸ்? மன்னிச்சிருவாரா? நிச்சயமா மன்னிப்பார்ப்பா. நீ ஏன் தெரியுமா எதுக்காக இது சொல்கிறேன்? நான் ஒன்று சொல்கிறேன், பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்கிறேன், பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. ஃபார் ஆல் மதர்ஸ், எடுத்த உடனே தப்பு பண்ணோடனே டீச்சர் மாதிரி எப்படின்னா ஸ்ட்ரிக்ட்டு எடுத்தோடனே என்ன இப்படி பண்ணுற அப்படின்னோ, எப்படின்னா பசங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் நம்ம கிட்ட இருக்கணும். அதனால அன்பா நடத்துங்க ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ். அப்போதான் பிள்ளைங்க வந்து நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். அப்போ நல்லது கெட்டதெல்லாம் நம்ம அன்பா பொறுமையா சொல்லும் பொழுது நிச்சயமா பிள்ளைங்க கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்னே ஒன்று சொல்லட்டா, இன்றைய காலத்துல பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. நம்ம அவங்கள நம்ப முடியாது, ஆனா கர்த்தரை நம்பலாம். நம்ம அவங்கள நம்ப முடியாது, ஆனா கர்த்தரை நம்பலாம். கர்த்தர் வளர்ப்பார். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. இன்னைக்கு நான் as a parents உங்களுக்கு சொல்றேன், பிள்ளைங்களுக்காக நல்லா உபவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா நம்மளோட ஜெபம் பிள்ளைங்களை மாற்றும். தர்தரலையா அமக்கலம் பண்ற பிள்ளைங்க, சீர்கெட்ட பிள்ளைங்களை கூட தேவன் மாற்றுவார். ஆனா நீ முடிவு பண்ணிடுற இது மாறவே மாறாது. எத்தனை பேர் சொல்றீங்க நீ மாறவே மாற மாட்டடி, நீ உருப்படவே மாட்டடி? எனி டைம் சபிக்கிறது, பிள்ளைங்களை போட்டு போட்டு சபிக்கிறது. இது எங்க மாற போகுது? நீ எங்க மாற போற? நீ எங்க உருப்பட போற? நோ, இப்படிதான் பேசுறது வீட்ல. ஏன் சபிக்கிறீங்க பிள்ளைங்களை? They are the heritage of God. கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம். பிள்ளைங்களுக்காக நீங்க உட்கார்ந்து அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா, நேத்து கூட ஒரு சகோதரன் வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் பிள்ளையோட சாட்சியை சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. தாய் தகப்பன் நம்ம தான் அரவணைச்சு பிள்ளைங்களை வளர்க்கணும். ஹல்லேலூயா. தவறே பண்ணாலும் மூடுங்க, அதை தூத்தாதீங்க, மூடுங்க. நம்ம பிள்ளைங்க தவறு பண்ணாத மூடுங்க. க்ளோஸ் இன்சைட் தி லார்ட். பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களால முடியலையா, உங்க பாஸ்டர்ஸ் கிட்ட மட்டும் ரகசியமா சொல்லுங்க, என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு. நிச்சயமா ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்ம பிள்ளைங்களை கிருபையாய் வளர்ப்பார். பிரியமானவர்களே, இது ஒரு சோதனை தான் நம்மளுக்கு காலங்களில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த சோதனை இப்படிதான் நம்ம மேற்கொள்ளணுமே தவிர வேற மாதிரி ராங்கா மேற்கொண்டோன்னா எல்லாமே தப்பா தாறுமாற நம்ம வாழ்க்கையில போயிடும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக, எல்லாருக்குமே டெம்டேஷன்ஸ்ன்றது என்ன சொல்றதுன்னா சகஜமா இருக்கிறது. நம்ம முற்பிதாக்கள் கூட ஆபிரகாம், யோசேப், ஈசாக்கு, யோபு, தாவீது, சாம்சங் எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்றதுன்னா சோதனைக்குள்ளாக தான் கடந்து போனாங்க. அல்லேலூயா. ஆனா ஒன்று, இந்த சோதனை வழியா நம்ம கடந்து போகும்போது கர்த்தரோட கண்கள் நம்மளை பார்க்கிறதுன்னு ஒரு கவனம் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு சோதனைக்குள்ளாக, டெம்டேஷன்ஸ்குள்ளாக கடந்து போகும்போது ஆண்டரோட கண்கள் நம்மளை பார்க்குது, நம்மளை கவனித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதுக்கு இசையும் பொழுது, நம்ம அதுக்கு இணைந்து போகும் பொழுது நம்ம பல விளைவுகளை சந்திக்கிறோம். ஆனா அதை தேவனுக்குள்ளாக நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளுக்கு ஒரு கனத்தையும் ஒரு உயரமும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் யாக்கோபு 1:12 வாசிக்க கேட்போம். சோதனையை
மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிரீட ஜீவத்தை நிச்சயமா பெறுவோம். நிச்சயமா பெறுவோம். எப்படின்னா, அவர் இருதயத்தில் நினைக்கணும் நம்ம உத்தமமா இருக்கணும். இப்படிதான் வேதத்துல யோசிப்ப நினைத்தார். ஹல்லேலூயா. அந்த போர்த்திபா வீட்டுல பாவம் நிறைந்த ஒரு இடமா இருந்தது. ஹல்லேலூயா. பாவம் இருந்ததாங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த பாவத்தை அவன் மேற்கொண்டான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவனோட சிந்தனை முழுவதும் யார் இருந்தது தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் இருந்தாரு. ஹல்லேலூயா. நம்ம பாவம் பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைச்சான். அந்த நேரத்துல நம்ம இன்னைக்கு பாவம் பண்றது யோசிக்கிறோமா? யாராவது யோசிக்கிறீங்களா? ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்பாக இது பாவம் தெரிஞ்சு நம்ம பண்றோம். நிறைய ஜென்ஸ் எடுத்துக்கீங்களா, பாவம் தெரிஞ்சு திருவிருந்து வாங்குறோம் தெரிஞ்சு எல்லாம் செய்யறோம் தெரிஞ்சு நல்லா போய் குடிப்பாங்க, நல்லா ஸ்மோக் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் லேடிஸ் எல்லாம் அந்தரங்க ரகசியங்கள். ஹல்லேலூயா. அது கர்த்தர் மாத்திரமே அறிவார். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம வாழ்க்கை இருக்க கூடாது. சீர்கேடா ஞானஸ்தானம் எடுத்துட்டியா, தேவனோட உடன்படிக்கை செய்துட்டியா, திருந்தி வாழ. அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று, கர்த்தர் கண்கள் என்ன பார்க்குது என்று சொல்லி. அதனாலவே அவன் என்ன செய்தான் என்றால், அந்த பாவம் பிரவேசிக்கும் பொழுது, அந்த சோதனையின் காலம் வரும்பொழுது, அந்த சோதனை நேரத்துல அந்த சோதனையை விட்டு, அந்த பாவத்தை விட்டு அவன் விலகி ஓடுகிறான். ஏன்னா ஒரு நாள் இல்ல, தினம் 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 அந்த பாவம் அவனை சந்தித்தது என்று பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 39:9 and 10. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் போர்த்திபாவின் மனைவி பாவம் செய்வதற்கு இசையும்படியாய் அவனை துன்புறுத்தும் போது அனுதினமும் கேட்கும் பொழுது அவன் அந்த வார்த்தையை சொல்றான். படிமா. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, எத்தனை பெரிய என்ன சொல்றான்? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவன் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. எப்படின்னா, நித்தம் நித்தம் அந்த வார்த்தையை மட்டும் அங்க கவனிங்க. அப்பனா டெய்லி 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 அந்த அறைக்குள்ளாக வந்து கிளீன் பண்ண வரும்பொழுது, அந்த அறைக்குள்ளாக வந்து அவன் வேலையை பணி வேலை செய்யும் பொழுது டெய்லி டெய்லி நித்தமோ அந்த பாவத்துக்கு அவன் உடன்படணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு போராட்டம் இருந்தது. இன்னைக்கு கூட நித்தமோ டெய்லியும் நம்ம வெளி உலகத்துல, நம்ம உலகத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பாவம், ஏதாவது ஒரு அசுத்தமான காரியங்கள், ஏதாவது ஒரு தேவையில்லாத காரியங்கள் நம்மளை அணுகாத இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனா அவன் சொல்றது என்னன்னா, இந்த பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றானா. ஹல்லேலூயா. இந்த பொல்லாங்குக்கு, எந்த பொல்லாங்குக்கு? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் பொல்லாங்கு என்று சொல்லப்படுகிறது. அந்த காரியத்துக்கு நம்ம விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படும் பொழுது, சாதாரண எப்படி என்ன சொல்றேன்னா, ஒரு ஸ்லேவ், ஒரு வேலைக்காரனா வந்தவன் அதே தேசத்துல அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்மளை கவனிக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையின் முறையை கவனிக்கிறார். சோதனை வரும்போது நீ அதை விட்டு விலகி ஓடுறியா, இல்ல அதோட நீ எசைந்து கொள்ளுகிறாயா, அந்த காரியங்களை நீ ஒற்றிக்கொள்ளுகிறாய் என்று நம்மளை தேவன் கவனிக்கிறவரா இருக்கார். நம்ம என்ன செய்யணும்னா, விலகி ஓடி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:18 நம்ம வாசிப்போமானால், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அதனாலதான் அது கூடாது அப்படின்றதுனால தான் யோசேப்பு விலகி ஓடினானா. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ளாக என்ன மைண்ட் நம்ம வச்சிருக்கிறோம்? முக்கியமா நம்ம தனியா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், தனியா இருக்கும் பொழுது என்ன யோசிக்கிறோம், இது எல்லாத்தையுமே கர்த்தர் கவனிக்கிறவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாவது சோதனை என்பது பிசாசு நமக்கு வைத்திருக்கும் ஒரு ட்ராப். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளுக்கு வைத்திருக்கிற ஒரு பொறி. சோதனை என்பது எதற்காக தெரியுமா? அவனுக்கு நல்லா தெரியும், நம்மளை ஆண்டவருக்கு விரோதமா நம்மளை விழ வைக்கணும், ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம கீழ்ப்படியாம போனோம், அப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் தேவ கிருபையை நம்ம இழந்து போவோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தேவ கிருபையை எப்போ நம்ம இழந்து போகிறோம்? நம்மளுக்கு வைக்கப்பட்ட ட்ராப் என்னன்னா,
அவ எப்பொழுது நம்ம விழுந்து போகுவோம், ஆண்டவர் கீழ்ப்படியாம போவோம்னு பார்த்து கொண்டு இருக்கிறது தான். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், நம்ம என்ன செய்யணும்னா அவனோட எல்லா திட்டத்திற்கும் ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் முதலாவது அவன் செய்கிறது என்ன தெரியுமா, அந்த சோதனைக்கு உட்படும் பொழுது God's will, தேவ சித்தத்திலிருந்து நம்மளை பிரிச்சிடுறான். அல்லேலூயா. தேவன் ஒரு அழகான ஒரு லைஃபை, தேவன் ஒரு அழகான ஃபியூச்சரை, தேவன் ஒரு அழகான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வைத்திருப்பாரு. ஆனா நம்மளை விழுந்து நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாம போகும்பொழுது அதை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடி போக செய்வதுதான் பிசாசோட தந்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு அவன் தந்திரத்துல நீங்க விழாதீங்க. அல்லேலூயா. வேதத்துல ஒரு மனுஷன் அப்படிதான் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13:13 அவன் அப்படிதான் அந்த அதிகாரத்துல இருந்து அவன் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகுறது. அல்லேலூயா. அவன் யாருன்னா சிம்சோன். அவன் வந்து ஒரு நஸ்ரேனா. அல்லேலூயா. அவன் நஸ்ரேன் விரோதம் இருக்கிறவன். எப்படின்னா நஸ்ரேன் விரோதம்னா என்னன்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அதற்காக, ஏன்னா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனை ப்ராஃபசைஸ் பண்ணி தான் அவன் பிறக்கப்படுறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலைக்கப்பட்ட வாழ்க்கை அது. ஆனா அவனோட வாழ்க்கை என்னன்னா அவன் வந்து பரிசுத்தமா வாழணும், தீட்டானது எதுவும் புசிக்க கூடாது, அந்த இடத்துக்கு அவன் போவே கூடாது, சவரன் கத்தி அவன் தலையில படவே கூடாது. நஸ்ரேன்னா என்ன தெரியுமா, காட்ஸ் டிசைபிள் தான். அல்லேலூயா. காட்ஸ் டிசைபிள் தான் நஸ்ரேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி வாழறானா, சீர்கேட அவன் இஷ்டம் போல வாழறதுனால தான் அவன் ஒரு பெண்ணை சந்தித்து அவன் பெல்லனி இழக்கக்கூடிய ரகசியத்தை அவகிட்ட சொல்லி டோட்டலாவே எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடுது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையே இல்லாதப்படுது. ஏன் தெரியுமா, அவன் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாம கடைசியில் மறைச்சு போறானா, அவன்கிட்ட ஒரு கேரக்டர் இருந்தது. அல்லேலூயா. எப்படியாப்பட்ட கேரக்டர் என்றால், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இருந்ததாம். அல்லேலூயா. யார்கிட்ட? சிம்சோன் கிட்ட. ஒரு சின்ன கழுதாடியை வச்சு 1000 பேரை கொன்று போட்டான். அவ்வளவு பெலனுடையவன், அவன் பெலனுடையவனா இருக்கிறான். ஆனா அவன்கிட்ட என்ன தெரியுமா காணப்பட்டது, மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவத்தின் பெருமையும் காணப்பட்டதுனாலதான் எல்லாவற்றையும் எழுந்து ஒரு ஸ்திரீ கிட்ட அவன் ரகசியத்தை சொல்லி அவன் மறிச்சு போகிறான். பிரியமானவர்களே, 1 யோவான் 2:16-17 என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அல்லேலூயா. அது உலகத்துல இருக்குதுன்னா யாருடையது? அது பிசாசுடையது. அவன் ஒரு தேவனால பிறக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் சிம்சோன். அவனை கம்பீரமா ஆண்டவர் வச்சிருந்தாரு. அதை கெடுத்து கொள்ளும்படி அவன் யாரோட சேர்ந்துட்டான்? அவனுக்கு வைக்கப்பட்ட சோதனை, அந்த ட்ராப் என்ன தெரியுமா, அந்த பொறி என்ன தெரியுமா, அவனுக்குள்ளாக இருக்கிற இந்த மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையே அவனை அழிச்சு போட்டது. அல்லேலூயா. டோட்டல் டிஸ்ட்ராய்ட் அவன் லைஃபே. அல்லேலூயா. இதை என்ன சொல்றாரு ஆண்டவர், என்னுடையதல்ல உலகத்தினுடையதுன்னு. அப்ப உலகத்தை ஆளுகிறவன் பிசாசு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் காணப்படக்கூடாது. கொலோசியர் 3:5-6 வாசிப்போமானால், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகியவைகள் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தா, இந்த அவயங்கள் இருந்தா, உன் அவயங்களை, இந்த காரியங்கள் இருந்தா உன் அவயங்களை நீ அழித்து போடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இவைகள் எல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிற இந்த காரியங்கள் உனக்குள்ளாக ஒட்டி இருந்தா தேவ கோபம் வரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்காவது இது பயந்து நம்ம வாழுறோமா? தேவனோட பிள்ளைகள். அவன் பயப்படவே இல்லை கொஞ்சம் கூட. வேசித்தனம், விபச்சாரம் செய்கிறவர்களோட எல்லாம் இசைந்திருந்தான் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 17 நீங்க வாசிப்பீங்க, ஆனால் அது தெரியும். அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை கடைசியில எங்க கொண்டு போய் விடுறதுனா தேவனுடைய கோபத்துல கொண்டு போய் நம்மளை நிறுத்துகிறது. பிரியமானவர்களே, மாம்சத்தின் கிரியைகளை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:16-21 பொறுமையா வாசிக்கிற, கவனமா கேட்கிறோம். அல்லேலூயா. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், பவுல் சொல்லுகிறார், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளணுமா? நம்ம ஆவினா யாருடைய ஆவி?
பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றவாறு நம்ம நடந்து கொள்ளணுமா? ஹalleluya. வாசிக்க கேட்போம். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் கவனமா படிச்சிட்டோம். ஹalleluya. இந்த கேரக்டரைசேஷன் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தனா இட்டர்னிட்டிக்கு போவே முடியாது, நித்தியத்துக்கு போவே முடியாது. நித்தியத்துக்கு போற ஆசீர்வாதமே இல்லைன்னா உலகத்துல எப்படி ஆசீர்வாதமா நம்ம வாழ்ந்திருக்க முடியும்? தேவஜனமே, தேவஜனமே, தேவனுடைய ஜனமே, நீ எச்சரிக்கையாய் உன்னை காத்துக்கொள். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறதுனா ஆவியின் கனியின் வரங்களாய் நம்ம வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:22-26 வரை. ஆவியின் கனியோ அன்பு. எப்படி நம்ம வாழ்ந்திருக்கணும்? வாசிமா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். ஒரு நிமிஷம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹalleluya. ஏற்கனவே நம்ம அறிஞ்சிட்டோம், ஏற்கனவே அறியப்பட்டிருக்கு. அப்ப நம்ம திருப்பி திருப்பி அதை செய்யலாம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. ஹalleluya. வாசிக்க கேட்போம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவும். இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம வாழ்ந்திருக்கணும். நல்ல நன்மையினால, நன்மையான குணங்களால நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கணும். இதுக்கு நம்ம எச்சரிக்கையா இல்ல, சோதனைக்குள்ளாக ஆக்கப்படுறோம்னா 1 பேதுரு 5:8 வாசிப்போமானால், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். எப்படி இருக்கணுமா? நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமா? ஹalleluya. வாசிக்க கேட்போம். விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப நம்ம நம்மள என்னைக்குமே அவன் யாரோட கண் நம்ம மேல இருக்கு? பிசாசோட கண்கள். என்னைக்கு நம்மளை வஞ்சிக்கலாம், என்னைக்கு நாசம் பண்ணலாம், என்னைக்கு விழுந்து போவோம், என்னைக்கு தேவனோட சித்தத்தை விட்டு நம்ம விலகுவோம், எப்படி நம்மளை முற்றிலுமாய் அழுத்தி போடணும், நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போயிடணும் என்று நினைக்கிற ஒரே ஆள் அவன் ஒருத்தன் தான். ஹalleluya. என்னைக்கு நம்ம விழுங்கலாம்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்து தேவனோட சித்தத்தின்படி அவர் வைத்திருக்கிற பிரமாணங்களின்படி நம்ம வாழ கடவோம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே என்னன்னா ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. ஜெபிக்க வேண்டும். எப்படின்னா விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஒன்று கடைசியாக சொல்லுகிறேன். நம் தேவன் ஹalleluya நம்ம இவ்விதமாய் சோதனைக்குள்ளாக கடந்து போகிறோம் என்று சொல்லி நம்மளை தள்ளி விடுகிறவர் அல்ல. ஹalleluya. அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்மளுக்கு உதவி செய்ய இருக்கிறார், நம்மளை தூக்கி விடுகிறவரா இருக்கிறார். நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே தான், என்னன்னா வாட்ச் அண்ட் ப்ரே. ஹalleluya. விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஹalleluya. மத்தேயு 6:13 நம்ம வாசிக்க கேட்போமானால், எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். என்னன்னா தீமையில இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஹalleluya. சோதனைக்கு நம்ம உட்படாத இருக்கும்படியாய் ஜெபம் பண்ணுங்க இந்த நாளில். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு விடுதலையை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து அவரோட திட்டத்தின்படி நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்தவர் இனியும் நம்மளோடு அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னன்னா நம்ம மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஹalleluya. இந்த நாளில் கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா நம்மளோட மனசை புதிதாக்கணும். ஹalleluya. பழைய வாழ்க்கை எல்லாம் கடந்து போகணும், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை எல்லாம் கடந்து போகணும். புதிய காரியங்களை நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ளாக புதிய காரியங்களோட தேவ சித்தத்தின் வாழ்க்கையோட நம்ம நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரோமர் 12:2 வாசிப்போமானால், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்,
ஜெபத்துல நம்ம என்ன இருக்கணும்னா உறுதியாய் தரித்திருக்கணும், பொறுமையா இருக்கணும், நம்மளை காத்துக்கொள்ளணும். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இம்மட்டுமாய் நம்மளை கைவிடாத தேவன், நம்மளை நடத்தி வந்த தேவன், நம்மளை எல்லாவற்றிலும் போஷித்து நம்மளை வழி நடத்தி நம்மளை காத்து நம்மளை பரிசுத்தமாய் வைத்து கொண்ட தேவன், இதுவரை நம்மளை நடத்தின தேவன் இனியும் நம்மளை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். முக்கியமாக சோதனையை சகிக்கவும், சோதனையை மேற்கொள்ளவும், அதுல ஜெயம் பெறவும் நம்மளோட தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட அனுதினமும் நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. முக்கியமா இதுல இருந்து எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு வர டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து விலகி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன். இன்னைக்கு யாராவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை பேச தெரியாதவர்களா இருந்தால் நீங்க அந்த பாஷையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வரனை பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னைக்குமே ஒரு எந்த நிமிஷத்திலேயும் ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக நம்ம அனலா இருந்தோம்னா பிசாசு நம்ம கிட்ட வராது. ஹல்லேலூயா. அதற்கு பழகி கொள்ளுங்க. எப்படின்னா நீங்க போகும்போது வரும்போது எல்லாம் அந்நிய பாஷையில பேசும்படியாய், ஹல்லேலூயா, அந்த அபிஷேகத்துல ஆவிக்குரியதுல நிலைத்திருக்கும்படியாய், நீடித்திருக்கும்படியாய், அதுக்குள்ளாக இருக்கும்படியாய். ஏன்னா அந்த அபிஷேகமாகப்பட்டது உங்களை எல்லா தீமையில இருந்தும், உங்களை விலக்கி, எல்லா பொல்லாப்பு இருந்தும் உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதை உங்கள் வாழ்க்கையில பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கலாத்தியர் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனாலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்கள். தேவனுடன் கூட ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கையில அவரோட இசைந்திருக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சொல்லி சொல்லி கிளைம் பண்ணி, உங்களுடைய திரு ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், எல்லா தீமைக்கும் பொல்லாக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். முதல்ல நம்ம கேட்கணும் அதை. அல்லேலூயா. எபிரியர் 2:18 படி, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என்னென்ன காரியத்துல சோதனை இருக்கிறதோ இன்னைக்கு இந்த நாளில் நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை மேற்கொள்ள, அதை நீங்க ஜெயம் பெற ஆவியானவர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, ஆமென். பிதாவே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அன்று இந்த அருமையான வேளையில உம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் போதித்தீர். இந்த நாளோட ஜனங்களுக்கு தேவன் போதித்தீர். அல்லேலூயா. இந்த போதனையை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் யாவருக்குமே ஆண்டவரே கர்த்தாவே, அல்லேலூயா, அவர்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு வைத்திருக்கிற பலனையும் ஆண்டவரே அவருக்கு வைத்திருக்கிற கனத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கேட்ட போதனைகளை அல்லேலூயா இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்பட ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக. கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உங்களுடைய சோதனையை மேற்கொள்ள கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். God bless you all.